வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்காக ஒரு பன்னீர் பூர்ஜி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் பூர்ஜி. நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம், இல்லை தோசையில் ரோல் பண்ணி கொடுக்கலாம், எதில் வேணும், பரோட்டாவில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம தயிர் சாதத்துக்கு கூட இது சூப்பராக இருக்கும். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஓரளவுக்கு 2 இருந்தாவே போதும். ஆனால் இதுக்கு நிறைய தேவை பன்னீர் தான் ஜாஸ்தி. இது வீட்லேயே பண்ண பன்னீர்னால நான் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்கேன். ஒரு ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, அவ்வளோதான். இதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இறக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி, ஆனால் வெரி டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. கடுகு, ஜீரகம் எதுவுமே தேவையில்லை. கரம் மசாலா போடுறோம்ல, அதனால் நீங்கள் எண்ணெய் காஞ்சோன்னு இந்த மாதிரி வெங்காயமே போட்டுருங்க. வெங்காயமும் உங்களுக்கு பொன்னிறமாக வரணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கலர் மாறினாலே போதும். அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். இது எல்லாருக்குமே பிடிக்குங்க. பன்னீர் பூர்ஜி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இது நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 முட்டை கூட உடைச்சி ஊற்றி பண்ணால் எக் பூர்ஜி, அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் பன்னீர் ஜாஸ்தி போட்டு பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். நீங்கள் பொடி மட்டும் இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சில பேர் ரொம்ப அடித்து வச்சு ரொம்ப நாளைக்கு போடுறாங்க. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, டேஸ்ட்டும் இருக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது எவ்வளோ நேரம் ஆக போகுது இடித்து போடுறதுக்கு. அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப மனம், அதுக்குள்ளே ஒரு மனம் கிடைக்காதுங்க. நீங்கள் அந்த மாதிரி க்யூப்பாக போட்டு வச்சு பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ராக் சால்ட் தான் போடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ 6ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பனுங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. டக்குன்னு எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. தக்காளி மட்டும் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சது. தக்காளிக்கு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும் பன்னீர். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நிறைய பன்னீர் பார்த்துருப்போம், ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பொடியாக கட் பண்ணதுனால உங்களுக்கு டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். அந்த அரோமா வாசம் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்துக்கும் நல்லா வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே 1 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள். ஆனால் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் போட்டுடலாங்க. நீங்கள் வீட்லேயே பண்ணதுனால நம்ம தாராளமாக போடலாம். வெளியே வாங்குறதுக்கு
வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அவங்க என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியாது, அதுக்காக வாங்காமல் இருக்க முடியாது. கூடிய மட்டும் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பன்னீர் பூர்ஜி கடைகளில் வந்து சாப்பிட்ருக்கோம், ஆனால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் பண்ணுறது தக்காளி போட்டு பண்ணுறோம். அவங்க நிறைய மிளகு பொடி போட்டு முட்டையெல்லாம் போட்டு கூட பண்ணுறாங்க, அதுவும் ஒரு டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு இது நீங்கள் தோசையில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் இது பால் சாதத்துக்கு கூட சூப்பராக தான் இருக்கும். இல்லை வெறும் ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பிஞ்சு கரம் மசாலா போடுறோம். இவ்வளோதாங்க, ரொம்ப கம்மியாக, அவ்வளோதான், சும்மா அந்த குழந்தைங்களுக்காக. அவ்வளோதான், பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சரி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஊத்தாப்பத்துக்கு நல்லா முருகலாக ஒரு நெய் ரோஸ்ட்டு போட்டு அதில் நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா, பாம்பேயில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த தோசையிலெல்லாம் இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பன்னீர் பூர்ஜி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பட்டரோ நெய்யோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் பூர்ஜியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை. இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்துட்டு நீங்கள் இதில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்க டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. தோசை சப்பாத்தியும் கொடுக்கலாம், நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணி கொடுங்க, ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. இதை மூடிடலாம். மூடிட்டு அதுவே லைட்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரு விதின் 2 நிமிஷம்தான் ஆகும். இப்போ பாருங்கள், அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் கொடுக்குறோம். இந்த 2 பீஸு நான் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் துக்கடா பண்ணி வச்சுருந்தேன், அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அது கொஞ்சம் போடுறோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது வச்சு கத்தி வச்சு எடுங்க. அது ஆனாக இருக்கும்போது நீங்கள் எடுக்காதீங்க. இதை பாருங்கள், சூப்பராக சுட சுட ஆவி பறக்குது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக. வாசமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த 2 பீஸே போதுங்க, குழந்தைங்க அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் நிறைய வச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்லன்னு சொல்லாதீங்க. போட்டுட்டு ஒரு செவ்வாழை வந்து 2 பீஸ் வைக்கிறேன். பாப்பாவுக்கு செவ்வாழை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அது வந்து ஒரு 2 பீஸ். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி.
நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த பாருங்கள், ஒரு ஆஃப் செவ்வாழை போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்கள செஞ்சு கொடுத்து நல்லா சந்தோஷமாக அவங்க சாப்பிட்டு வருவாங்க. தேங்க்யூ.